ஜாங்கோல ஆப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆப்ஸ் அப்படிங்கும்போது ஜாங்கோவை வச்சு நம்ம மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறது கிடையாது. இப்போ ஜென்ரலா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல மல்டிபிள் செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்குவோம். காமர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும், இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும், கார்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும், அதே மாதிரி பில்லிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் செக்ஷன்ஸ் வந்து வரும் அப்படிங்கும்போது எல்லா செக்ஷனுக்கான கோடையும் ஒரே ஃபைல்ல வந்து நம்ம எழுத மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கான கோட் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டா வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்றதுனாலும் நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ராஜெக்டை சின்ன சின்ன செக்ஷன்ஸா செப்பரேட் பண்றதை வந்து ஜென்ரலா மாடியூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜாங்கோல இல்ல ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ல இந்த மாதிரி செக்ஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு இருக்கிற ஆப்ஷன் தான் ஜாங்கோ ஆப்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் இப்ப ஜாங்கோ ஆப்பை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்ப ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எடுத்துட்டு டெர்மினலை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்டை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கணும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப ஆப் கிரியேட் பண்றதுக்கான கமெண்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினலை கிளிக் பண்ணிட்டு பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப், அதுக்கப்புறம் நம்ம ஆப்க்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து வச்சிருக்கோம். ஸோ ஆப்போட நேமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் ஆப்கான நேம் வந்து நம்ம என்ன வேணால் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ தேவையான நேமை வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு வந்து கொடுத்துடலாம். ஸோ ஆப் நேம் வந்து என்ன கொடுக்குறோமோ அந்த பேரில் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் எப்பவுமே ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கும்போது ப்ராஜெக்ட் ஃபைல ஒரு டைம் தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளதான் ஏஎஸ்ஜிஐ செட்டிங்ஸ், யூஆர்எல், அதுக்கப்புறம் டபிள்யூஎஸ்ஜிஐ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அந்த ஃபோல்டர் வந்து இருக்கும். அது போக நம்மளோட லாஜிக்கல் தேவை எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாடியூல்ஸை வந்து செட் பண்றதுக்கு ஜாங்கோ ஆப்ஸை தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ற ஒவ்வொரு ஆப்புமே வந்து இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். அதை நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட் கூட லிங்க் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். லாஜிக்கலா நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜாங்கோ ஆப்போட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்றேன். நம்ம எத்தனை ஆப் வந்து கிரியேட் பண்ணாலும் சரி எல்லா ஆப்போட அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும். இது அந்த டேட்டா பேஸ்க்கு தேவையான அந்த கம்யூனிகேஷன் ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஜாங்கோ டிஃபால்ட்டா கொடுத்த டேபிள்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ற டேட்டா பேஸ்க்குள்ள மூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு. இங்க இருக்கிற மைக்ரேஷன் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போற கஸ்டமான டேபிளுக்கான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஜாங்கோ டிஃபால்ட்டா கொடுத்தது அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல வந்து இருக்கும், நமக்கு அது விசிபிளா இருக்காது. நம்ம கிரியேட் பண்ற டேபிளுக்கு தேவையான அந்த மைக்ரேஷன் ஃபைல் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அண்ட் நம்ம மைக்ரேட்டுங்கிற கமாண்டை ரன் பண்ணி தான் இந்த டேபிள்ஸ் எல்லாம் டேட்டா பேஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த கமாண்டை ரன் பண்ணும்போது நம்மளோட மைக்ரேஷன் ஃபைல்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரும் போய் டேட்டா பேஸ்ல டேபிள்ஸா வந்து ஸ்டோர் ஆயிக்கும். இதெல்லாம் போக போக நம்ம டீப்பா இன்னும் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். அண்ட் init.py ஃபைலை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே. இது வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை வேற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற பைத்தான் ஃபைல்ஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான செட்டப்பை வந்து இது ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் வந்து இந்த ஃபைல் எம்டியாக தான் வந்து இருக்கும். மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டரும் init.py அப்படிங்கிற ஃபைலை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் வேற பைத்தான் ஃபைல் எடுத்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் பேக்ரவுண்டில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் மைக்ரேஷன்ஸ்குள்ள இந்த init.py மட்டும்தான் இருக்கும். நம்மளோட டேபிளுக்கான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவோம். அது பண்ணும்போது ஒவ்வொரு டேபிளுக்குமான ஃபைல்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா admin.py அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து இருக்கும். ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் வந்து டிஃபால்ட்டா அட்மின் அப்படிங்கிற ஒரு பேனல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அட்மின் பேனல்ல இருந்து நம்ம டேபிளுக்கான டேட்டாவை ஆட் பண்ண முடியும். அது நம்ம டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ் ஆட் பண்ற ஃபைலா தான் இந்த admin.py ஃபைல் அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. இதுல அந்த அட்மின் கான்ஃபிகரேஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா கோட் எழுதி தான் நம்மளோட டேபிளை அட்மின் பேனலுக்கு எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் apps.py அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்கும். இதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஜாங்கோ ஆப்பா கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். இதுல நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. அடுத்து models.py அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்கும். இந்த ஃபைல்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு டேட்டா பேஸ்ல தேவையான டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம்.
ஒவ்வொரு டேபிளையும் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பைத்தான் கிளாஸஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸையும் நம்மளால ஒரு டேட்டாபேஸ் டேபிளா வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். லேட்டரான் வந்து நம்ம அதை எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபைல்ல தான் நமக்கு தேவையான டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் test.py ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் நம்ம யூனிட் டெஸ்டிங் கோடு வந்து ஏதாவது எழுதுறோம், டெஸ்ட் கேஸ் எழுதி நம்ம அப்ளிகேஷனை வந்து செக் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான கோடு எல்லாமே இங்கே தான் வந்து எழுதுவோம். இது டெவலப்மெண்ட் டைம்ல அதிகம் நமக்கு தேவைப்படாது. டெஸ்ட் கேஸ் எழுதும் போது இதை பத்தி ஒன்று டீப்பா வந்து பார்த்துக்கலாம். ஃபைனலா views.py அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். இப்போ நம்ம பேக்எண்ட் கிரியேட் பண்றதுக்கான காரணமே வந்து அதுல டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போறோம். ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு தேவையில்லாத டேட்டாவை டெலீட் பண்ணுவோம். ஏதாவது டேட்டால சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த அப்டேட்டிங் ப்ராசஸும் வந்து பண்ணுவோம். அண்ட் எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ எடுத்து நமக்கு தேவையான டேட்டாவை வியூவும் வந்து பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம பேக் அண்ட் கோடை வச்சு மட்டுமே பண்ண போறது கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிற ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மூலியமா தான் இதை பண்ண போறோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது ரியாக்ட்ல பில்ட் பண்ணியிருக்கலாம், ஆங்குலர்ல பில்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வியூ ஜேஎஸ்ல பில்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி எதுல பண்ணாலும் அவங்க அந்த ரிக்வஸ்ட் பேசிஸாக தான் பேக் எண்டை வந்து கால் பண்ண போறாங்க. அப்போ அவங்க என்ன பர்பஸ்க்காக என்ன ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா பேஸை வச்சு நம்ம என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஃபைல்ல தான் எழுதுவோம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா பேக் எண்டுக்கு தேவையான அந்த லாஜிக்ஸ் ஃபுல்லாமே இந்த views.py அப்படிங்கிற ஃபைல்ல தான் வந்து எழுதுவோம். அந்த லாஜிக்ஸ் எல்லாமே ஜென்ரலா ஏபிஐ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா ஏபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்குவாங்க. அண்ட் இந்த ஃபைல பார்க்கும்போது மேலே ரெண்டர் அப்படிங்கிறது ஒன்று இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாங்கோ அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. பேக் எண்ட் பண்ணும்போது நம்ம இதை பண்ண மாட்டோம். ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து சில விஷயங்களை நம்ம இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஜாங்கோ ஆப்பை வந்து கிரியேட் பண்ணால் அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும், அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத ஜென்ரலாக வந்து பார்த்துருக்கோம். போக போக கோடிங்கில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஜாங்கோ ஆப்பை கிரியேட் பண்ண உடனே மேண்டட்டரியே பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல இருக்கிற settings.py ஃபைல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற setting.py ஃபைலை வந்து எடுத்துக்கணும். இதுல வந்து இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு கூட இந்த இடத்துல ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கமா கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கணும். கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ற ஜாங்கோ அப்ளிகேஷனுக்கான நேமை இங்க அப்படியே டைப் பண்ணணும். அண்ட் இங்க அந்த நேமை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அண்ட் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாம் அந்த ஆப்போட நேம்ல எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்க ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இருக்கணும். ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். எஸ் மட்டும் கேபிட்டலா இருக்கு, மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு ஜாங்கோ ப்ராஜெக்டுக்குள்ள நான் லிங்க் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஜாங்கோ ஆப்பை இந்த ப்ராஜெக்டான ஆப்பை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த லிங்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல லிங்க் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணும்போது இந்த ஆப்குள்ள இருக்கிற எந்த கோடுமே வந்து அந்த ப்ராஜெக்டோட சேர்ந்து ரன் ஆயிருக்காது. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு தேவையான டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எப்படி அந்த models.py ஃபைலில் வந்து எழுதி அதை டேட்டா பேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.